பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு வந்து கோதுமை மாவும் கடலை மாவும் இருந்தா போதும், நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாம். இந்த ரெசிபி ஒரு வாரம் வரையும் கெட்டு போகாம இருக்கும். நம்ம ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடலை மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அரை கப்பு வந்து கோதுமை மாவு, நம்ம சப்பாத்தி பண்ணுறோம் இல்லையா அந்த கோதுமை மாவு. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் அளவு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து மாவுடைய எல்லா ஓரங்கள்லையும் வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நான் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வீட்டிலையே ரெட் சில்லி பவுடர் இருக்குது, சிவப்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கி வச்சாச்சு. அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு, அரை டீஸ்பூன் மல்லி வரமல்லி, பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது வந்து சர்க்கரை, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரையும் சேர்த்தலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 5-6 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் ரொம்ப பொடியாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சா ஓகே. இந்த அரைச்சதில் 2 டீஸ்பூன் வந்து நம்ம கலக்கி வச்ச மாவை சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலக்கிடுங்க. இப்போ வந்து தண்ணி விட்டுட்டு இந்த மாவை பிசைஞ்சிடலாம். பூரி பிசையில் எப்படி வந்து கெட்டியாக பிசைவோமோ அந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். மாவு நல்லா இறுக்கமாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசையக்கூடாது. பூரி அளவுக்கு கெட்டியாக இறுக்கமாக மாவு பிசைஞ்சிருங்க, தண்ணி கொஞ்சமாக விட்டு. இப்போ இதை வந்து விரிச்சுக்கலாம். பூரிக்கட்டை வச்சு விரிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது இதை வந்து 4 ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கட் பண்ணால் வேஸ்ட் ஆகும்னா நீங்கள் வந்து கட் பண்ணாமல் அப்படியேவும் ரோல் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வரும், நீட்டாக வரும். ஷேப் வந்து கொஞ்சம் நீட்டாக வரும், அதுக்காக தான் கட் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம தயார் பண்ணி வச்ச பொடியை சேர்த்துடலாம். ஓரங்களில் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. விட்டுட்டு பொறுமையாக அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணுங்க. இப்போ இப்படி உருட்டிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பிரித்து பிளேட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு 1 நிமிஷம் போல் ஆற விட்டுறலாம். 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருவோம். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சூடாகக்கூடாது, மிதமான சூடில் வந்து இருக்கணும். இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். நல்ல 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரையும் பொரித்து எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு பொரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் வந்து அதிகமாக காஞ்சிருந்தது அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து குறையும். நீங்கள் எண்ணெயோடைய அளவு வந்து மிதமான சூடில் இருக்கப்போ போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்ல கலர் மாற விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் 1 வாரம் வரையும் நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதில் எல்லா சுவையும் இருக்கும்.
காரம், இனிப்பு, புளிப்பு, உப்பு எல்லாமே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.